ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியன் டூக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் டூ படத்துக்கான ஆடியோ லான்ச் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும் போது இதுக்கான டிக்கெட்ஸுமே கொடுக்க ஆரம்பிக்கும் சொல்லிட்டாங்க. ஒரு போஸ்டருமே புதுசாக லிசன் பண்ணியிருந்தாங்க. போஸ்டரையும் பார்க்க நல்லா இருக்கு. இந்தியன் டூ திரைப்படத்தில் டோட்டல் 6 சாங் இருக்குது போது இந்த ஒரு விஷயத்தை அனிருத் அஃபிஷியல் ஷேர் பண்ணிட்டாரு. இந்த 6 சாங்ல ஆல்ரெடி 3 சாங் லிசன் பண்ணியாச்சு. நீங்க வந்து கேட்கலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படி சொல்லிட்டு 2 சாங் தானே லிசன் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி நீங்க வந்து கேட்கலாம். பட் ஆல்ரெடி இந்த ஒரு படத்துக்கான கிளிம்ஸ் லிசன் பண்ணும்போது கம்பேக் இண்டியன் அப்படி சொல்லிட்டு ஒரு டேக் லிசன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டேக் தனியாக லிசன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் கிளிம்ஸில் அந்த ஒரு சாங் இருக்கும் சேம் கம்பேக் இண்டியன் அப்படி சொல்லிட்டு. அந்த ஒரு கம்பேக் இண்டியன் சாங்க்கு நிறைய ட்ரோல்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இருந்துச்சு. அனிருத் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் அளவுக்கு மியூசிக் வந்து பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குன்னு செஞ்சு. பட் நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் லிசன் பண்ணதுக்கப்புறமா அனிருத் வந்து சூப்பராக மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நெகட்டிவாக சொன்னவங்களே அப்புறம் பாசிட்டிவ் சொல்ல வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ கம்பேக் இண்டியன் சாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளிம்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்துருக்கலாம். ஃபுல் சாங்கை வந்து கேட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பிடிக்காதுன்னு சொன்னவங்களுக்கும் வந்து பிடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியனில் கம்பேக் இண்டியன் ட்ராக் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லை அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ டோட்டலாக இருக்கிற 6 சாங்கில் 3 சாங் லிசன் பண்ணியாச்சு. கம்பேக் இண்டியன் அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படி சொல்லிட்டு டோட்டலாக 3 சாங் லிசன் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கு 3 சாங் இதெல்லாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சாக சக கலண்டர் அப்புறம் கதரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சாங் நாளைக்கு ஆடியோ லான்ச்சில் ரிசீவ் பண்ண போகிறாங்க. இந்த 3 சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு நடக்கக்கூடிய ஆடியோ லான்ச்சில் அனிருத் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் செய்வார். இந்தியன் டூ படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய கெஸ்ட்ஸ் வர போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் சார்லாம் இன்வைட் பண்ணதா அப்டேட் கிடைக்கும் செஞ்சு. பட் நான் அவர் வராரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி தான். இப்போதைக்கு கன்ஃபார்மான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அண்ட் எஸ்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. இது வந்து 50-50 தான். ஒருவேளை வரலாம் இல்லை வராமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கு. பட் இப்போதைக்கு எஸ்டிஆர் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு.